மீதி 3 காப்பி எடுத்துகிட்டு ஆர்ஜிட் ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஆர்ஜிட் ஆஃபீஸில் 3லையும் சைன் பண்ணிவிட்டு ஒரு காப்பி அவங்க ரெஃபரன்ஸ்க்கும் 2 காப்பியை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதில் ஒரு காப்பி டிஆர்பிக்கு, ஒரு காப்பி உங்களுக்கு. அப்புறம் அனெக்ஷன் நம்பர் 4ல் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப், அதில் அங்கே ஃபோனில் டெலி அட்டஸ்டட் பண்ணி அந்த அட்டஸ்டேஷனில் அத்தாரிட்டி சைனு சீல் அதில் ரெண்டுமே உங்கள் ஃபோட்டோகிராஃப் மேலே அப்ளிகேஷன் மேலே படிஞ்சிருக்கணும். புகைப்படம் அதில் ஒட்டி முதல்வரோட சான்றிதழ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த உங்கள் புகைப்படத்தோடு ஒட்டியிருக்கணும். ஏன்னா சில பழைய காலகட்டத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு இந்த சான்றிதழில் நிறைய தவறான முடிவுகள் செஞ்சு பேருக்கு பதிலாக வேறு ஏதாவது ஃபோட்டோ ஒட்டுறது இது மாதிரிலாம் பண்ணதுனால இப்போ சீலை இப்படி வைக்க சொல்லியிருக்காங்க. இது 2019 அமலுக்கு வந்துருந்துச்சு. ஆசிரியர் தேர்வு அறிவிக்கையின் பக்கத்தில் பார்த்திங்கன்னா 21-22 கல்வி தகுதியுடன் கூடிய பணிக்காலங்களுக்கு மட்டுமே பணியிடம் சான்றிதழ் வழங்கப்படும். அது என்ன கல்வி தகுதியுடன் கூடிய டைம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இது என்ன கல்வி தகுதியுடன் கூடிய அந்த காலகட்டம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல்ஸ் இந்த மாதிரியான அக்கேஷனில் உள்ளவங்க, அதாவது கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்ஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு இவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2019 கொடுக்கப்பட்ட சர்வீஸ் சர்டிஃபிகேட். அந்த டயத்தில் இதுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2-3 டைப்பாக வந்து கொடுத்துருந்தாங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதில் இந்த மாதிரியான அப்போதைய காலகட்டத்தில் 2019 உள்ள கொடுத்த அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன இதில் எல்லாம் இருக்கும். இது வந்து செப்பரேட் ஃபார்ம் கொடுக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் இந்த மாதிரி இல்லைன்னா ஒவ்வொருனுக்கும் தனித்தனி. இப்போ நம்ம முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னல கான்ஸ்டியூஷன் காலேஜாக இருந்த நிறைய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா உறுப்பு கல்லூரிகளாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து அதெல்லாம் அரசு கல்லூரிகளாக மாறிச்சு. அப்போ உறுப்பு கல்லூரி ஆகும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து சைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரார், அந்த யூனிவர்சிட்டியோட ரிஜிஸ்ட்ரார் தான் அதில் சைன் பண்ணுவாங்க. நான் அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் வந்து ஒவ்வொரு டைமில், அதாவது அந்த பணி அனுபவ சான்றிதழ்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்திங்கன்னா 2010 அப்புறமே பார்த்திங்கன்னா நெட்டு செட்டு பிஹெச்டி அப்படிங்கிறத வந்து ஒரு யாட்ஸ்டிக்காக வச்சுக்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ரெஃபரன்ஸ் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு கன்சால்டேட் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான இஷ்யூஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து 1991 ஆரம்பிச்சு. இதில் எங்கெங்கெல்லாம் வெள்ளை இடமா இருக்கோ இந்த இடத்துலலாம் உள்ளவங்களுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்போ வழங்கலாம். எம்ஃபிலும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவோம், பிஜி வித் 55% அக்செப்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இப்போ நெட் செட்டு முடிச்சிருக்கணும், இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அப்போ இருந்தால் உங்களோட எம்ஃபில்லோட சர்வீஸும் அக்செப்ட் பண்ணப்படும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எம்ஃபில் சர்வீஸ் 2009 எம்ஃபில்குள்ள சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இதில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மெடிக்கல் அண்ட் பிஎட் காலேஜஸ்க்கு ஃபார்மேட் நம்பர் 1ன்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ